அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பைத்தன் கிளாஸஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறது, அப்புறம் 4 pillars ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் எப்படி பைத்தனில் இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். ஸோ கிளாஸோட சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா கிளாஸ் கீவேர்டு யூஸ் பண்ணியிருப்போம். கிளாஸோட நேம், அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த கோடு. இந்த கோடில் வேரியபிள்ஸ், மெத்தட் எல்லாமே இருக்கும். கிளாஸுங்கிறது ஒரு மினி ப்ரோக்ராமிங் இல்லை மினி ப்ரோக்ராம் அப்படின்னு வச்சுக்கோம். அப்படின்னா என்னென்னா, ஒரு பெரிய அப்ளிகேஷனில் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கும் ஒரு இன்புட் இருக்கும், அதோட கரஸ்பாண்டிங் அவுட்புட் இருக்கும். இப்படி நம்மளோட அப்ளிகேஷனில் எல்லாத்தையும் கண்டினியூஸாக அப்படி டிஃபைன் பண்ணிகிட்டே போகிறப்ப இதோட ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட். அதே மாதிரி ரீடபிலிட்டி ரொம்ப புவராக இருக்கும். ஸோ எங்கே வேரியபிள் டிஃபைன் பண்ணோம், எந்த இடத்துல மாடிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அப்ளிகேஷன் நம்ம பண்ணுறப்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை நம்ம படிக்கக்கூட முடியாது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம கிளாஸஸ் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி சிமிலராக இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அண்ட் வேரியபிள்ஸை நம்ம குரூப் பண்ணிக்கலாம். இப்படி குரூப் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும்னா, உங்களுக்கு ரீடபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும். ஸ்கேலபிலிட்டி ஈஸியாக இருக்கும். மாடிஃபிகேஷன்ஸ் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் லைன்ஸில் ஒரே கோடாக எழுதுகிறப்ப நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். இப்படி குரூப்பிங் பண்ணதுக்கப்புறம் எந்த குரூப் வேணுமோ அந்த குரூப்பை மட்டும் நம்ம மாடிஃபை பண்ணால் போதும். இந்த மாதிரி ஐசோலேட் பண்ணி மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ கிளாஸஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய அப்ளிகேஷன்ஸை மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸும் அதோட ரிலவெண்ட் வேரியபிள்ஸையும் நம்ம குரூப் பண்ணுறதுக்கு கிளாஸஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு சிம்பிள் கிளாஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ உதாரணத்துக்கு இங்கே பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அந்த பர்சன் கிளாஸில் டண்ட இனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டெக்னிக்கல் டேர்ம். நம்ம இது ஒரு வேரியபிள் இனிஷியலைசேஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஒரு ப்ரோக்ராமுக்கும் நம்ம வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த மினி குரூப்புக்கு உண்டான வேரியபிள்ஸாக இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த இன்புட்டை வச்சு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ண போகிறோமோ அதை அடுத்தடுத்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ டெஃப் இன்இட் அப்படிங்கிறது ஒரு கன்ஸ்ட்ரக்டர், டெஃப் இன்ட்ரடியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டரில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் இன்புட்டாக நேமையும் ஏஜையும் வாங்குது. ஸோ பர்சனோட நேம் ஏஜையும் வாங்குது. இதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இங்கே செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டு என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, இப்போ இந்த கிளாஸுங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளாஸை வச்சு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். பர்சன் நேம் ஏஜ் இதை நம்ம பாஸ் பண்ணுறோம்.
ஸோ இது பேர் ஆப்ஜெக்ட் இன்ஸ்டான்ஷியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த person 1 அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல செல்ஃபாக வரும். ஸோ இன்னொரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கன்னா இந்த person 2 அப்படிங்கிறது இங்கே செல்ஃப் ஆகும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் தான் நம்ம வந்து இந்த இடத்துல செல்ஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணுற நேமும் ஏஜும் இந்த செல்ஃப் டாட் நேம் செல்ஃப் டாட் ஏஜ் அப்படிங்கிற 2 வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ இன்ட்ரடியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் டெஃபைன் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷனில் இந்த நேமையும் ஏஜையும் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ஹலோ மை நேம் இஸ் so and so and I am this many years of old அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட சிம்பிள் கிளாஸ். இதை யூஸ் பண்ணி எப்படி ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்குள்ளே உள்ள மெத்தடை எப்படி கால் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கோட் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ கிளாஸ் டிஃபைன் ஆகிடுச்சு. இப்போ person 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் person ஆஃப் அந்த நேமும் ஏஜும் நம்ம பாஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு person 1 டாட் இன்ட்ரடியூஸ். அப்போ இது ஒரு குட்டி ப்ரோக்ராம். ஸோ இந்த person அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இந்த டேட்டா மட்டும்தான் இருக்கும். இந்த டேட்டா வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ அப்படிங்கிறத வந்து இந்த கிளாஸ் வந்து நமக்கு டிஃபைன் பண்ணும். ஸோ இப்போ இன்ட்ரடியூஸ் அப்படிங்கிறத நான் கால் பண்ணுறப்ப செல்ஃப் டாட் நேமில் இந்த அலைஸ் அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகிடும். செல்ஃப் டாட் ஏஜில் 25 அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ நான் இன்ட்ரடியூஸ் மெத்தடை கால் பண்ணுறப்ப இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ செல்ஃப் ஆகிடும். அப்போ person 1 டாட் person 1 டாட் இன்ட்ரடியூஸ். அப்போ செல்ஃப் டாட் இன்ட்ரடியூஸ். ஸோ எப்படி செல்ஃப் டாட் நேமில் அந்த நேம் ஸ்டோர் ஆகுதோ அதேமாரி செல்ஃப் டாட் இன்ட்ரடியூஸ், அதாவது person 1 டாட் இன்ட்ரடியூஸ் அப்படின்னு நம்ம கால் பண்ணுறப்ப இந்த மெத்தட் கால் ஆகும். இப்போ இதே மாதிரி person 2 அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இன்னொரு மினி ப்ரோக்ராம் க்ரியேட் ஆகுது. ஸோ பெர்சனில் ஜான் 35 அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் எந்த ரிலேஷனும் இருக்காது. ஸோ இப்போ இந்த லைன் ஆஃப் கோடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப ஹலோ மை நேம் இஸ் ஜான் அண்ட் ஐ எம் 35 years old அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிடுது. ஸோ இப்படி தான் ஒரு சிம்பிள் கிளாஸ் டிஃபைன் பண்ணி அதை எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 4 pillars ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஓகே, ஸோ இதில் அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லிட்டு 4 கான்செப்ட் இருக்குது. இதில் அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அது எப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்கேப்சுலேஷன் பற்றி பார்ப்போம். ஸோ என்கேப்சுலேஷன்னா குரூப்பிங் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சிமிலராக இருக்கிற வேரியபிள்ஸையும் ஃபங்க்ஷனாலிட்டியும் நம்ம ஒரு கிளாஸ்க்குள்ளே குரூப் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுறப்ப இந்த டேட்டா அப்புறம் இந்த மெத்தட் இது எல்லாமே இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதை தாண்டி அது வெளியவே போகாது. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற அந்த வேரியபிள் மெத்தட்ஸ் எல்லாமே கண்டெயின் ஆகிருக்கு, இதுக்குள்ளேயே இருக்குது. இதை நம்ம என்கேப்சுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னென்னா, இப்போ நம்ம person டாட் இன்ட்ரடியூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் மட்டும்தான் கால் பண்ணுறோம். ஸோ இதோட காம்ப்ளிகேட்டடான இந்த இம்ப்ளிமெண்டேஷனை, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது, பட் இன்னும் பெரிய ப்ரோக்ராமிங்கில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஃபங்க்ஷனாலிட்டிஸை இந்த ப்ளூ பிரிண்ட்குள்ளே நம்ம வந்து கண்டெயின் பண்ணிடுறோம். அதாவது என்னென்னா, இப்போ வேறு யாரோ ஒருத்தவங்கள்ட்ட நம்ம இந்த கிளாஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லிவிடுவோம், நீங்கள் இந்த இன்ட்ரடியூஸ் ஃபங்க்ஷன் மட்டும் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இன்புட்டாக இந்த மாதிரி பாஸ் பண்ணணும். அவங்க வந்து உள்ளே இருக்கிற அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒர்க் நடந்தால் போதும்.
ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்த சுருக்கி ஒரு கிளாஸ்க்குள்ளேயோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ போடுறதுக்கு பேர் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இதுதான் என்கேப்சுலேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இதோட அஃபிஷியல் டெஃபினேஷன் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. நான் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேன். இதில் ஏதாச்சும் டீவியேஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் பாலிமார்பிசம் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி பார்ப்போம். இன்ஹெரிட்டன்ஸ்னால் நம்ம வந்து சிம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸோ எந்த ஒரு குரூப்பிங் நீங்கள் பண்ணினாலும் அந்த எல்லா குரூப்புக்குமே ஒரு காமனான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். இந்த காமனான ஃபங்க்ஷனாலிட்டி வந்து எல்லா குரூப்லையும் ரிப்பீட் பண்ணுறதுக்கு பதிலாக மெயின் குரூப்பில் அந்த காமனான ஃபங்க்ஷனாலிட்டிஸை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணிடுங்க. அப்புறம் குரூப் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸை இங்கே டிஃபைன் பண்ணுங்கள். இதெல்லாம் குரூப் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், இதெல்லாம் காமன் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். இதெல்லாம் நம்ம இங்கே மெயினுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். எப்படின்னா, இந்த மெயின் குரூப்பை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து குரூப் 1 க்ரியேட் பண்ணுறீங்க. அதே மாதிரி இந்த மெயின் குரூப் யூஸ் பண்ணி குரூப் 2 க்ரியேட் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் மெயின் குரூப்பில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் வேரியபிள்ஸையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், சைல்டு குரூப்பில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் வேரியபிள்ஸையும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இங்கே நான் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து பேரண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே மூவ், ஸோ எனி வெஹிக்கிள் வில் மூவ். எந்த வெஹிக்கிள்னாலும் அது வந்து மூவிங் இருக்கும். இது வந்து ஒரு காமனான ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், மூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன், அதில் பிரிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சைல்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், கார் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதை க்ரியேட் பண்ணுறப்ப இந்த பேரண்ட் கிளாஸை இங்கே பாஸ் பண்ணுறேன். இப்படி தான் பைத்தனில் இன்ஹெரிட்டன்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கார் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் வந்து ஹாங்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ கார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்ப என்னால் இந்த வெஹிக்கிளில் உள்ள மெத்தடும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், அதே மாதிரி இந்த கார் ஸ்பெசிஃபிக் இந்த குரூப் ஸ்பெசிஃபிக் மெத்தடையும் என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷனாலிட்டியும் ஒரு சேர யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் ஆகுது. ஸோ இவ்வளோ தான். ஸோ இதோட அஃபிஷியல் டெஃபினேஷன் நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் இங்கே சொல்லியிருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு பேரண்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு மினி ப்ரோக்ராம். இதுக்குள்ளே ஒரு செட் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த வேரியபிள்ஸோட இனிஷியலைசேஷன் வந்து நம்ம இந்த டெஃப் இனிட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம போடுவோம். இதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டர். நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்ப என்ன வேரியபிள் பாஸ் பண்ணுறீங்களோ அது இங்கே ஸ்டோர் ஆகிடும். அப்புறம் அதை வச்சு நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் பிராண்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் இருக்குது. இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, இந்த வெஹிக்கிள் இஸ் மூவிங். நெக்ஸ்ட்டு கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். இதில் இந்த வெஹிக்கிள் மெத்தடை பாஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ளேயும் ஒரு இனிட் ஃபங்க்ஷன் இருக்குது. இதுக்கு இந்த குரூப் ஸ்பெசிஃபிக் வேரியபிள் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் மாடல். இப்போது நான் இந்த வெஹிக்கிளில் இருக்கிற 2 வேரியபிள்ஸையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த சூப்பர் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, இதோட பேரண்ட் கிளாஸில் உள்ள இனிட் மெத்தடை ரெஃபர் பண்ணுது. அந்த இனிட் மெத்தடில் உள்ள பிராண்டும் இயரும் நான் ரெஃபர் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு பிராண்ட் ஆக்சஸ் பண்ண முடியும், இயர் ஆக்சஸ் பண்ண முடியும், மாடலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த காருக்கு ஸ்பெசிஃபிக்காக ஹாங்க்கு டிஸ்பிளே இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு 2 மெத்தட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த காரை பேஸ் பண்ணி நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்ப எனக்கு பிராண்ட், இயர், மாடல் இந்த 3 வேரியபிளும் ஆக்சஸ் பண்ண முடியும். மூவ், ஹாங்க், டிஸ்பிளே இந்த 3 ஃபங்க்ஷன்ஸையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே மை கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் கார் ஆப்ஜெக்டை
நான் இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறேன். ஸோ இதில் டாட்டா 2008 நானோ, பிராண்டு, இயரு, மாடல், இது மூணுத்தையும் நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு மூவ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது? பேரண்ட்டில் இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல இன்ஹெரிட்டட் ஃப்ரம் வெஹிக்கிள் கிளாஸ் அப்படின்னு சொல்லி போடுறோம். இதுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ நம்மளால் மூவ் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி கார் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற 2 ஃபங்க்ஷனையும் நம்ம இங்கே கால் பண்ணுறோம். இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டட் ஃபங்க்ஷன் த வெஹிக்கிள் இஸ் மூவிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. காரோட ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஆகிருக்கு. தென் டிஸ்பிளே இன்ஃபோ பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். நெக்ஸ்ட்டு பாலிமார்பிசம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இதுவும் ஒரு பேரண்ட் சைல்டு கிளாஸ், அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் மெத்தடில் யூஸ் பண்ணுவோம். அதாவது என்னென்னா, இங்கே வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே மூவ்ங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. நெக்ஸ்ட்டு காருன்னு சொல்லிட்டு ஒரு சைல்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு இந்த பேரண்ட்டை பாஸ் பண்ணுறேன். இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா மூவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பைசைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். இதுலேயும் அந்த வெஹிக்கிள் கிளாஸை பாஸ் பண்ணுறேன். இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா மூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் இதில் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லாத்துலேயும் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது ஒரே ஃபங்க்ஷன் தான், பட் வேறு வேறு வேலையை செய்யுது. ஸோ இதுக்கு பேர் தான் பாலிமார்பிசம். சரி, இதில் சப்போஸ் நம்ம காரை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோன்னா எந்த மூவ் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்? ஆப்வியஸ்லி இந்த காருக்குள்ளே இருக்கிற மூவ் ஃபங்க்ஷனுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும். அதாவது இந்த பேரண்ட் ஃபங்க்ஷனில் இருக்கிற இந்த மூவை இந்த மூவ் ஃபங்க்ஷன் ஓவர் ரைட் பண்ணும். ஸோ இதுக்கு பேர் தான் பாலிமார்பிசம் கான்செப்ட். ஸோ நம்ம ஒரு காமனான ஃபங்க்ஷனாலிட்டி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், கார் ஸ்பெசிஃபிக்காக அதே ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணி இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கார் இஸ் டிரைவிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆகும். இவ்வளோ தான் பாலிமார்பிசம்னா, இவ்வளோ தான். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அது ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே 2 ஆப்ஜெக்ட் நான் இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறேன். ஒன்று காரு, இன்னொன்று பைசைக்கிள். அப்போ என்ன ஆகும்னா, இந்த வெஹிக்கிள்குள்ளே 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது ஒரு சீக்வன்ஸ் டேட்டா. நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஃபார் வெஹிக்கிள் இன் வெஹிக்கிள்ஸ், அதாவது ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட், செகண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை லூப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கார் ஆப்ஜெக்ட் வருது. அப்போ வெஹிக்கிள் அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் இந்த கார் ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மூவ் கால் பண்ணுறோம். இந்த மூவ் கால் பண்ணுறப்ப இந்த மூவ் கால் பண்ணாமல் அதை ஓவர் ரைட் பண்ணி இந்த மூவ் கால் ஆகும். கார் இஸ் டிரைவிங் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பைசைக்கிளில் உள்ள மூவ் ஃபங்க்ஷன் கால் ஆகுது. அதனால தான் இங்கே பைசைக்கிள் இஸ் பெடலிங் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி குரூப் ஸ்பெசிஃபிக் உள்ள ஃபங்க்ஷன் பேரண்ட் ஃபங்க்ஷனை ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு பேர் தான் பாலிமார்பிசம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறது, என்கேப்சுலேஷன்னா என்ன, பாலிமார்பிசம்னா என்ன, அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.